ஐஸ்வர்யம் பெருகும் ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்கிட உகந்த நாள். தங்கமயிலின் ஆடிப்பெருக்கு ஆஃபர். தங்க நகைகளின் சேதாரத்தில் 25% முதல் 75% வரை தள்ளுபடி. தங்கமயில் ஜுவல்லரி. எத்தியப்ப சோழன், உத்திரமேரூர். வணக்கம் சார், சொல்லுங்க சோழன் சார். வணக்கம் சார். இன்னும் அதிமுகவுக்கான இடம் தமிழகத்துல இருக்குதுங்களா? அண்ணாமலை வந்துட்டாரு, தனுஷ் வர போறாரு. ரொம்ப நன்றிங்க. அதிமுகவுக்கான இடம் தமிழ்நாட்டுல இன்னமும் இருக்குதா? அண்ணாமலை வந்துட்டாரு, தனுஷ் வந்துட்டாரு, இனிமே ஏடிஎம்கேக்கு என்னங்க வேல்யூ அப்படின்னு. இது போன்ற கேள்வி ரொம்ப ஆழமானது, யோசிக்க வேண்டியது, பதில் தேட வேண்டியது. நோ டவுட் நாம இல்ல, அதிமுக. அப்ப இந்த மாதிரி ஒரு கேள்வி வர்றதே ஒரு பிரச்சனை தான். உங்களுக்கு தெரியும், ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்னு சேர பார்த்தாங்க கூட்டணி அப்படின்னு ஒரு வந்துச்சு. அது பொய்னே வச்சுக்கோங்க, ஒரு புரளிதான் வச்சுக்கோங்க ஒரு பேச்சு. ஆனா அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சாலே அந்த மாதிரி ஐடியா எமர்ஜ் ஆகாம இப்படி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருக்கான்னு பாக்கணும். அப்ப உங்களுக்கு தெரியும், விஜய் என்ன ஆவாருங்கிற கேள்விதான் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்துகிட்டே இருந்துச்சு பாக்குறோம். குறிப்பா மார்ச் மாசமும் ஏப்ரல் மாசம் இட் வென்ட் டு பீக். எல்லாரும் சார் விஜய் என்ன சார் செய்வாரு, விஜய் ஜீப்பாரா சார் கேட்டாங்க. சோ அந்த கம்ப்ளீட் கொஸ்டின் என்னது, விஜய் போக்கஸ் ஆச்சு. இப்ப அதே போலதான் ஏடிஎம்கே என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி. அப்ப இந்த கேள்வியை தனக்கு தானே கேட்டுக்கொண்டு ஏடிஎம்கே அதோட பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகள் எல்லாருமே ஆலோசனை பண்ணி அவங்களையும் அரவணைச்சு அவங்களையும் உள்ள சேர்த்துக்கிட்டு பண்ணாருன்னா கட்சி கட்டாயமா எழும். ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும், யானை படுத்தாலும் குதிரை மட்டம் அப்படின்னு. குதிரை அளவுக்கு ஒரு யானை இருக்குது, அந்த யானை படுத்துட்டு இருந்தா கூட குதிரையோட உயரத்துக்கு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பின்புலம் இருக்குது. இன்னைக்கும் கிட்டத்தட்ட 35-40 ஆண்டுகளுக்கு பிறகு கூட எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு பெயருக்கு இன்னும் வேல்யூ இருக்கு. ஜெயலலிதாவை இன்னும் மக்கள் மறக்கல. அப்படி ஒரு பெரிய பின்புலம் அவங்களுக்கு நிறைய இருக்கும் போது இந்த கட்சிக்கான தேவை இருக்கிறது, இந்த கட்சிக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு தவறு 2 தவறு மீண்டெழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர் தவறுகள் மீண்டெழுவதற்கான வாய்ப்பை கொடுப்பதில்லை. தொடர் தவறுகள் செய்யாமல் மீண்டெழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாம் பேசுவதை விட அந்த கட்சி தலைமையும் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகளும் முடிவு செய்ய வேண்டும். நிர்வாகிகள் மாறினாலும் தொண்டர்கள் மாறுவதில்லை, அதை மறந்துடக்கூடாது. சோ நிர்வாகிகள் போனாங்கன்னா எல்லாரும் போயிடுவாங்கன்னு சொல்லி பார்க்க கூடாது. அப்ப நிர்வாகிகள் போனா நமக்கு தொண்டர்கள் இருப்பாங்க, மிச்சம் நிர்வாகிகள் தக்க வைக்கணும். கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சுவதற்கான ஏற்பாடுகளை திரு எடப்பாடி பழனிசாமி செய்தால் இந்த கேள்விக்கான அவசியம் இருக்காது. சார், அடுத்த கேள்வி. செந்தில் பாலாஜியை திமுக மேலிடம் காப்பாற்றுமா கைவிடுமா? Facebookல இருந்து சோமசுந்தரம் கேட்டிருக்காரு. செந்தில் பாலாஜியை திமுக கைவிடுமா அப்படின்னு, காப்பாற்ற முடியாது என்று உறுதியாக திமுக தலைமை நம்பிவிட்டால் கைவிட்டு, பொழைச்சாலும் பொழைச்சிருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் அதை காப்பாற்ற முயற்சி பண்ணும், இல்லாட்டி காப்பாற்றுவது போல காட்டிக்கொள்ளும். ரஷ்யாவுடைய சர்வாதிகாரி திரு ஸ்டாலின் அவர்கள், அவர் மரணப்படுக்கையில இருந்தார். ரஷ்யாவுடைய சர்வாதிகாரி அவர் ரொம்ப கொடூரமான சர்வாதிகாரம் பண்ணியிருக்காரு. நிறைய பொதுமக்களை, சிவிலியன்கள், அவருடைய மக்களை எல்லாம் நிறைய கொண்டிருக்காரு. அவர் எல்லா சர்வாதிகாரி அப்படிங்கிறனால அவர் எல்லாருமே டார்ச்சர் பண்ணுவார். அவருடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவரோட எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணுவார். அப்போ அவர் கோமாக்கு போயிட்டாரு, இனிமே பொழைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பயங்கர ஹாப்பி ஆகி அவர் கண்ணா பின்னான்னு அவருடைய மரணப்படுக்கையில திட்டுறாங்க அவருடைய நம்பர் 2 நம்பர் 3. அவர் அந்த கோமால இருக்கிற லேசா அவருடைய கை அசையுது. அந்த கை அசைஞ்ச உடனே அவ்வளவு நேரம் அவர் திட்டி தீர்த்தவங்க நடுங்கி பயந்து வேர்த்து மண்டிட்டு அவர் கைக்கு முத்தம் கொடுத்து, நாங்க தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் அவர் இறந்துட்டார். அவர் பொழைச்சு மீண்டு வரல. அப்ப ஒரு சின்ன அசைவு கூட எப்படி அவரை கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்க்கணும். நம்ம அப்ப இந்த கேளோட மெயின் பாயிண்ட் மிஸ் பண்ண செந்தில் பாலாஜி. ஆமா, அப்போ சரி, செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டெழுவதற்கான ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கிறது உறுதியானா திமுக அவரை கைவிடாது. செந்தில் பாலாஜி இனிமே லாக் ஆயிட்டாரு. ஏற்கனவே போக்குவரத்து ஊழல் பிரச்சனை இருக்குது. இப்ப டாஸ்மாக் ஊழல் வந்துருச்சு. டாஸ்மாக் ஊழல் வந்தனால பின்னாடியே இடி வந்துரும். மாறி அவருக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்க மாட்டாங்க. அவர் எப்படியா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி மாறி ஒரு நிலைமை ஏற்பட்டு இனிமே செந்தில் பாலாஜியால வெளியே வர முடியாத நிலைமை வந்தால் திமுக அவரை கைவிடுவதாக காட்டிக்கொள்ளாது, ஆனால் கைவிடும். இல்ல அவர் பொழைச்சு வந்துருவாருன்னா அப்ப கைவிடாதது போல காட்டிக்கொள்ளும். சோ இது அவர் தான் அவரவர் விதியை அவர் தான் தெரிவிக்க முடியும். யாரும் காப்பாற்றுவாங்க. திமுக என்ன செய்ய முடியும்? லாயர்ஸ் தான் கொடுக்க முடியும். அப்ப லாயர் அவரே வச்சிருக்காரு, வேற ஒன்றும் செய்ய முடியாது. திமுக யாருக்கா ஆர்ப்பாட்டம் போறாங்க, அவங்க பேசும்போது பிரஸ் மீட் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட ஆர்எஸ் பாரி சொல்லியிருக்காரு, சென்னையில 6 கொலைகள் நடந்திருக்கு தலைநகரத்திலேயே. ஆனா அந்த 6 கொலைகள் பின்னாடி பண்ண குற்றவாளிகள் பின்னாடி போகாம செந்தில் பாலாஜி பின்னாடி போயிட்டு இருக்கு போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இத மாதிரி ரிட்டாரிக்கா வச்சுப்பாங்களே தவிர பிராக்டிக்கலா நிதர்சனமா திரு செந்தில் பாலாஜியை திமுக காப்பாற்றுமா என்றால் யாரையுமே எந்த கட்சியும் காப்பாற்றாது. அவரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியதான். கன்னியாகுமரியில ஜெகதீஷ் இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க. ஜெகதீஷ் கேளுங்க உங்களுடைய கேள்வியை. சார், இந்த தமிழ்நாட்டு அரசியல் என்ன சார் விவசாயம் அறிவிக்காத அரசு என்ன சார்? அதுக்கு சாத்தியமா சார்? என்ன அரசுங்க?
தமிழ்நாடு அரசுல இலவசம் அறிவிக்காத இலவசம் அறிவிக்காத தமிழ்நாடு அரசு எப்போது உருவாகும் அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட இல்ல. ஏனென்றால் இலவசம் 2 வகைப்படும். ஒன்று தேவையே இல்லாமல் எல்லோருக்கும் கொடுப்பது, இன்னொன்று தேவைப்படுவோருக்கு கொடுப்பது. சோ 2வது வகையை நீங்க இலவசம்னு பார்க்க முடியாது. அது ஒரு அத்தியாவசியம், அது ஒரு சமூக சேவை, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் சொல்லக்கூடியது வந்து இலவசங்களை ஏழைகளுக்கு, வாழ்க்கையில் வழியற்றவர்களுக்கு, கதியற்றவர்களுக்கு கட்டாயம் கொடுத்தாலும் அது தப்பு கிடையாது. ஒரு குழந்தை தானாக உணவை சம்பாதித்துக் கொள்ள முடியாமல் இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு நம்ம ஃபீட் பண்றோம். நம்ம தாய்ப்பாலோ, புட்டிப்பாலோ, உணவோ அவங்களுக்கு வந்து அவங்கள சாப்பிட்டு கையில் எடுத்து சாப்பிட முடியாத போது அந்த ஒரு கிட்டத்தட்ட 5-6 வயசு வரைக்கும் நாம உணவு ஊட்டுறோம். அது போல வந்து ஏழைகள் தங்களால் வாழ்வில் அடுத்த கட்டத்து நகர முடியாது, வயதானவர்கள், விதவைகள், கைம்பெண்கள், பட்டியலத்தவர்கள், இந்த மாதிரி வந்து யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்குறோமோ அவர்களுக்கு கை தூக்கி விடுவது கடமை. அதனால இலவசங்கள் தேவை. எல்லா சந்தர்ப்பங்களும் இலவசம் வேண்டுமா, இது மாதிரி நான் டிவி கொடுக்குறேன், ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன், வாஷிங் மிஷின் கொடுக்குறேன், 2500 காசு கொடுக்குறேன் அப்படிங்கிறத என்கரேஜ் பண்ண முடியாது. ஆனால் இலவசங்கள் இல்லாத காலம் இனிமேல் வரும் என்று நம்பிக்கை இல்லை. இலவசங்களை 2 விதமாக ப்ரிசைஸ்டாக, ஒன்று தேவைப்படுவோருக்கு தேவைப்பட்டது மட்டும், எல்லோருக்கும் வீசி எறிவதாக இல்லாமல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போல தேவைப்படுவோருக்கு தேவைப்படுவது மட்டும் கொடுக்குற மாதிரி ஒன்று வரணும். 2வது வந்து எந்தெந்த பொருட்கள் தேவை அப்படிங்கிறத ஒரு முடிவு வேணும். பிளஸ் 3வது ஒரு முறை அனுபவித்தவர்களுக்கு, அடுத்த தலைமுறையில எந்திரிச்சு வெளியே வந்துட்டவர்களுக்கு, ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் மாதிரி பணக்காரர்களாக, கோடீஸ்வரர்களாக, வேற துறைகளில், திரைத்துறை உட்பட பல துறைகளில் வென்றவர்களாக நல்ல சம்பாதிக்கூடிய வந்த பிறகு அவருடைய பிள்ளைகளுக்கு இல்லைங்கிற மாதிரி கர்நாடக ஹைகோர்ட் உட்பட உச்சநீதிமன்றம் பல அந்த வழக்குகள்ல இந்த மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு. இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடுல இருந்து விலக்கு கொடுத்துட்டு இடஒதுக்கீடு, அப்பதான் வந்து இன்னைக்கும் ரோட்ல செருப்பு தைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏழை குடியானவனுக்கு இந்த இடஒதுக்கீடு போய் சேரும். சோ இடஒதுக்கீடு வேணும், இலவசங்கள் வேண்டும், வெல்ஃபேர் ஸ்டேட்டா தான் இருக்க முடியும். யாருக்கு என்ன, இந்த 2 கேள்வி அடங்கியிருக்கு இந்த பதில். சார், அடுத்த கேள்வி. சீமானை திமுக மற்றும் பாஜக இணைந்து செயல்பட செய்கிறதா? மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி சீமானுக்கு ஆதரவாக வழங்கிய தீர்ப்பில் அரசியல் பின்புலம் உள்ளதா? இன்ஸ்டாகிராம்ல இருந்து லோகேஷ் சேகர்ங்கிறவர் கேட்டிருக்காரு. நீதியரசருடைய உத்தரவுல அரசியல் பின்புலம் இருக்கான்னு எப்படி நம்ம யோசிக்க முடியும்? அதற்கான என்ன காரணம் இருக்கிறது? இன்னும் சொல்ல போனா நீங்க அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து இவங்களை கொண்டு வர பாக்குறாங்க, சீமானை கொண்டு வர பாக்குறான்னு கேக்குறீங்க. ஆனா இதை தீர்ப்பை வழங்கிய நீதியரசி விக்டோரியா கௌரி அவர்கள் வந்து அவங்க வேற கட்சின்னு சொல்லி விமர்சிக்கப்பட்டவங்க, அவங்க அதுக்கு முன்னாடி அந்த காலகட்டங்களில். அதனால வந்து அவங்கள வந்து இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிஜேபி சொல்லிட்டு அப்படி சொல்ல முடியாது. நீதியரசையோட தீர்ப்பை நீதியரசோட தீர்ப்பா மட்டும்தான் பார்க்கணும். அவர் சொன்னது ஒண்ணுமே கிடையாது. விஜய் மேல ஒருத்தர் அவதூறு பரப்புனார்னா வழக்கு பதிவு பண்றீங்க, சீமான் மேல ஒருத்தர் அவதூறு பரப்புனாரு வழக்கு பதிவு மாட்டீங்களா? இவ்வளவுதான் எளிமையான கேள்வி. அண்ட் சீமான் போன்ற அரசியல் தலைவர்கள் தமிழகத்துக்கு தேவைன்னு சொல்றாரு. சீமான் தேவைன்னு சொல்ல, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் லைக் சீமான் அப்படின்னா எல்லாரும் தான் தேவை. நல்ல குணமே வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க, சங்கரையா வேணும் சொல்ல போறாங்க. ஸோ எல்லா லீடர்ஸ் தான் வேணும்னு சொல்ல போறாங்க. இந்த லீடர் வேண்டாம்னு சொன்னா தான் நீங்க ஏன் அவரை வேண்டாம்னு சொல்லி பார்க்கணும். பொலிட்டிக்கல் லீடர்ஸ் லைக் சீமான், அது வந்து சொசைட்டியோட நீர் சொல்லி சொல்ல எந்த தப்புமே கிடையாது. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கமெண்ட் தான், அது வந்து ஒரு கம்பேரிட்டிவான கமெண்ட் தானே தவிர நீதியரசர் வந்து சீமானுக்கு சாதகமா செயல்பட்டான்னு கருதுவது தப்பு. சார், அடுத்த கேள்வி. தனுஷை இயக்குவது பாஜகவா அல்லது திமுகவா? சிஎம் விஜய் அவர்களுக்கு இருக்கும் மக்கள் சப்போர்ட் தனுஷ் அவர்களுக்கும் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் தனுஷ் அவர்களின் இந்த திடீர் அரசியல் வருகை, என்ன காரணம்? இன்ஸ்டாகிராம்ல இருந்து விஸ்வாங்கிறவர் கேட்டிருக்காரு. தனுஷ் அவர்களுடைய வருகை வந்து திடீர்னு இருந்தது இல்ல. நாம் அறிந்த வகையில நிறைய பேர் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா, திரு தனுஷ் அவர்கள் வந்து ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதே நமக்கு அதுல ஏதாவது பலன் கிடைக்காதான்னு அவர் காத்திருந்தார் அப்படின்னு ஒரு விமர்சன பார்வை உண்டு. நமக்கு நேரடியான பரிச்சயமோ பழக்கமோ இல்லை. அப்படி வந்து அவர் வந்து அரசியலுக்கு ரஜினிகாந்த் வந்தாருன்னா அதனுடைய ஆதாயம் திரு தனுஷ் அவர்களுக்கு செய்யணும்னா அவர் வந்து மருமகனா இருந்தார். அவர் வந்து அவருடைய மகள் தான் அவங்களுடைய மனைவியா இருந்தாங்கன்னு நம்ம பாக்குறோம். ஸோ வந்து அந்த கட்டத்துல வந்து அவருக்கு வந்து இப்படி ஒரு ஆதாயம் இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, திரு விஜய் அவர்கள் எப்படி திரு எம்ஜிஆர் அவருடைய பாதையை திரு ரஜினிகாந்த் கடைபிடித்தாரோ, திரு ரஜினிகாந்த் அவருடைய பாதையை திரு விஜய் கடைபிடித்தாரோ, திரு விஜய் அவருடைய பார்வை தான் திரு தனுஷ் கடைபிடிக்கிறாங்க பாக்குறோம். அந்த பேட்டர்ன் வந்து அப்படியே சேமா இருக்குன்னு பாக்குறோம். அப்படி ஒரு யோயோவா, ஜாலியா, ஹாப்பியா, நாங்கெல்லாம் வந்து கியூட் பேபி அப்படின்னு போய் மக்கள்கிட்ட போய் இன்னொரு இளைஞர்களை ஜென்சியை கவர் பண்ற மாதிரியான விஷயங்கள் தான். இப்போ திரு விஜய் வந்து நேரடியான அரசியலுக்கு போன பிறகு அடுத்து தன்னை தயார்படுத்த, நாளைக்கு ஒரு கட்சிக்கு வரமாட்டார் நம்ம புரிஞ்சுக்கலாம், கட்சி ஆரம்பிக்கிறோம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் நம்ம வந்து எப்படி கோப்பா அது நெக்ஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன் வரைக்கும் ஒரு 5 இயர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு அட்டம்ப்டா இருக்கலாம். அதுக்கு விஜய்க்கு திரு தனுஷுக்கு பின்னாடி இவர் இருக்கிறார், அவர்
இருக்காங்க. எப்பயுமே நான் சொன்ன சீமானுக்கு பின்னாடி அவர் தான் இருக்கிறார், அண்ணாமலைக்கு பின்னாடி இவர் தான் இருக்கிறார், விஜயே வந்து பிஜேபி பி டீம்னு யார் என்ன பண்ணாலும் பிஜேபி மேல பழி போடுறது தமிழ்நாட்டுடைய ஒரு சம்பிரதாயமா போச்சு. நீங்க பிள்ளையார கும்பிட்டு தான் ஒரு பூஜையை பண்ணிட்டு தான் ஒரு வேலையை ஆரம்பிக்கணும்னு சொன்ன மாதிரி பிஜேபி திட்டிட்டு தான் நீங்க கட்சியிலே இறங்க முடியுங்கிற மாதிரி காமெடி ஆயிப்போச்சு உலகத்துல. அந்த கணக்குல வேணா சொல்லிக்கலாமே தவிர அவருக்கு பின்புலத்துல யாரும் இருப்பாங்க நாம் எதிர்பார்க்கல. திரு தனுஷ் அவர்களுக்கு தானே ஒரு ஆர்வம் வந்திருக்கலாம். விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா நம்மளால ஜெயிக்க முடியாதா, நாமளும் அதே பேட்டர்ன் தானே இருக்கும், நம்மளும் ஒரு ஸ்டார் தானே, நமக்கும் வந்து நல்ல வியூஸ் இருக்கு, நமக்கும் நல்ல ரிவ்யூ இருக்கு, அப்ப நம்மளும் இதை பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு அவருடைய அட்டம்ப்டா இருக்கலாம். அது வெல்லுதா இல்லையாங்கிற நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். சார், அடுத்த கேள்வி. The political landscape of Tamil Nadu is changing, and I am witnessing it. Will these leaders make politics better, or will they take it back to how it was before? இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஜெயா பிரீத்துங்கிறவர் கேட்டிருக்காரு. ரொம்ப ஒரு பொதுப்படையான ஒரு கேள்வியா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் வந்து மாறி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா வந்து அது எந்த அளவுக்கு கொண்டு போய் சேரும், எப்படி போய் சேர்க்குங்கிறத நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். யார் யார் வர்றாங்கிற பார்க்கணும். இன்னைக்கான அரசியல் தலைமையில ஒரு ப்ராமிசிங்கான லீடரா திரு விஜய் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு வராருங்கிற பார்க்கிறோம். ஏடிஎம்கே டிஎம்கே எரா வந்து ஒரு சேலஞ்சுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். அது கம்ப்ளீட்டா டிமினிஷ் ஆயிடுச்சு நம்ம சொல்ல முடியாது. நீங்க பார்க்கலாம், ஜூன் 3ஆம் தேதி திரு விஜய் அவர்கள் வந்து கர்நாடகால திரு டி.கே. சிவகுமாரோட பேச்சுவார்த்தை நடத்துவார்னு சொல்லப்படுது. அதே ஜூன் 3ஆம் தேதி தஞ்சாவூர்ல டிஎம்கே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துது திரு உதயநிதி தலைமையில. அப்ப இந்த பக்கம் ஒரு நியூஸ் வந்தா இந்த பக்கம் ஒரு நியூஸ் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தெளிவும் தொலைநோக்கு பார்வையும் டிஎம்கேக்கு இருந்து இன்னமும் அவங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்றாங்க பார்க்கிறோம். அதனால அவங்க வந்து காணாம போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏடிஎம்கே இதே மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களும் காணாம போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சோ அந்த மாதிரி ஆக்டிவா யார் பாலிடிக்ஸ் பண்றாங்கிற பார்த்தா நம்ம சொல்ல முடியுமே தவிர இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் எமர்ஜ் ஆயிட்டாருங்கனால ஒட்டுமொத்தமா பாலிடிக்ஸ் மாறி போய் சொல்ல முடியாது. கட்டாயமா இது ஒரு சேஞ்ச் ஓவர் ஆஃப்டர் 1967 இது கட்டாயமா சேஞ்ச் ஓவர் வித்வுட் எனி டவுட். பட் இது பெர்மனண்டா அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் பொறுத்து தான் போய் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு முன்னாடி ஆரம்ப காலத்துல பார்த்துருப்பீங்க கம்யூனிஸ்ட் வர்சஸ் காங்கிரஸ் இருந்துச்சு. பிளஸ் தென் வந்து காங்கிரஸ் வர்சஸ் காங்கிரஸ் டிஎம்கே இருந்துச்சு. தென் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே மாறிச்சு. தென் இப்போ வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகே இருக்கு. நாளைக்கு டிவிகே வர்சஸ் ஹூம் அப்படின்னு பார்க்கணும். அப்ப அந்த இடத்துல டிஎம்கே இல்லாம ஏடிஎம்கே இல்லாம இன்னொரு கட்சி அல்லது இந்த ரெண்டு கட்சியில ஏதாவது ஒரு கட்சி அப்படி நிலைன்றாங்கன்னா பொலிட்டிக்கல் சினாரியோ அடுத்த கட்டத்தை மாறி நிற்கணும் புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சரியான கேள்வி கேட்டீங்க. நம்ம வந்து விஜய் அவர்களை வந்து கூட்டணி கட்சியினரும் எதிர்கட்சியினரும் எல்லாருமே கார்னர் செய்யறாங்கிற பாக்குறோம். அதற்கான அடிப்படையான காரணம் வந்து அவர் அரசியலுக்கு புதியவர் என்பது, அவருக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல என்பது. ரெண்டு காரணங்கள். அரசியலுக்கு புதியவராக இருந்தாலும் அவர் ரொம்ப சூட்சமமாக அரசியலை கற்றுக்கொண்டு வருகிறார். இன்னைக்கு கூட்டணி கட்சிகளாகவே இருந்து கொண்டு விமர்சனங்களை செய்யக்கூடிய மற்றவர்களை தாண்டி அவரால் வந்து வெல்லவும் நிற்கவும் முடிகிறது. இன்னைக்கு 6 எம்எல்ஏக்கள் அவருக்காக ஏடிஎம்ல ராஜினாமா பண்ணியிருக்காங்க. 7 சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் வந்து காலியா இருக்குது. அதனால அந்த நம்பர் கேமையே ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிளே பண்றார். அவர்கிட்ட அனுபவம் வாய்ந்தவர்களும் இந்த ஸ்ட்ராட்டஜில பரிச்சயம் கொண்டவர்களும் அவர் கூட இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். அதனால வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஹேண்டில். வேற யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறது தமிழ்நாடு தொடர்பானது இல்ல. தமிழ்நாடு வந்து முன்னேறக்கூடாது, அதனால வேற யாரும் வந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் கிடையாது. நம்மகிட்ட விட்டு கையில இருந்து பிடியிலிருந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதா முக்கியமான எண்ணம். அது வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே என்ன பார்த்தாங்க, திரு விஜய் வந்து நம்முடைய சொல் பேச்சை கேட்டு நடப்பார், அவர் பயந்து நடப்பார், நமக்கு வந்து மீறி அவரால் போக முடியாதுன்னு நினைச்சாங்க. பட் வந்து அவர் சுயமாக செயல்பட ஆரம்பித்திருக்காங்கிறது கூட்டணி கட்சிகள் ஒரு பெரிய கலைபரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுல இருந்து அவங்க வந்து மீண்டும் வந்து ஒழுங்காக அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சார், அடுத்த கேள்வி. தொடர்ந்து செந்தில் பாலாஜி குறிவைக்கப்படுகிறாரா? உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது சரியா? இன்ஸ்டாகிராம்ல இருந்து சீதாங்கிறவங்க கேட்டிருக்காங்க. தொடர்ந்து திரு செந்தில் பாலாஜி குறிவைக்கப்படுகிறாரானா, குறிவைக்கப்படுவதற்கான எல்லா வேலையும் அவர் பண்ணியிருக்கிறாருங்கிற பார்க்கிறோம். காய்த்த மரமே கல்லடிப்படும் சொல்லி பார்க்கிறோம். நம்ம அவர் மதிமுகல இருந்தார், அதிமுகல இருந்தார், திரு டிடி விதினரோட இருந்தார், திரு ஸ்டாலினோட இருந்தார். செல்கிற இடமெல்லாம் முக்கியத்துவத்தோடு இருந்தார். மூத்த அமைச்சர் பெருமக்களே திமுக இருந்து எல்லாருமே வந்து பயங்கரமா வைத்தறிச்சல் படும்படி, திமுக முன்னாள் அமைச்சர்களே வைத்தறிச்சல் படும்படி தான் அவர் செயல்பாடு இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் அவர் கிடைச்சது. அதனால அவர் காய்த்த மரமா இருக்கிறார். நிறைய ஊழல் புகார்கள், ஏற்கனவே வேலை வாங்கி தருவதில் வந்து ஏடிஎம்கே பீரியட்ல அவர் இருந்த போது வேலை வாங்கி தருவதில் வந்து போக்குவரத்து வேலை வாங்கி தரும் போது ஊழல் பண்ணாருன்னு சொல்லி புகார் வந்து அவர் நாங்க காசை திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். அப்ப காசை திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? காசை வாங்கணும் அப்படின்னு ஒப்புக்கொண்ட மாதிரி தானே. அதற்கு பிறகு டாஸ்மாக் நம்ம பார்க்கிறோம், டபுள் பில்லிங் இருக்குது, டபுள் என்ட்ரி இருக்குது. அதாவது டாஸ்மாக் மதுபான கடையிலேயே போலி மது விற்கப்படுது. அதாவது ஒரிஜினல் மது, ஆனா பில்லு வந்து போலி. டாஸ்மாக்கு அந்த சேல்ஸ் போகாது, அது வந்து தனி இன்டென்டா போகும் அப்படிங்கிற மாதிரியான புகார் எல்லாம் மாறி மாறி வரும்போது அந்த பிரச்சனைகள் வந்து நிக்குது. ஈபில கொள்முதல் ஊழல் சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி அவருக்கு முக்கியமான துறைகள்லாம் கொடுக்கப்பட்டன. முக்கியமான துறைகள்லாம் முக்கியமான புகார் வரும். திரு ஏவ வேலுவும் அதே மாதிரி ஒரு செல்வாக்கு மிக்கவராக இருந்தார், அவர் மீது வழக்கு வருதுங்கிற பார்க்கணும். திரு நேரும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். இது மாதிரி முக்கியமான துறைகளில் இருந்தவர்கள் நிறைய ஒரு லைம் லைட்ல இருந்த போது அவர்கள் இது மாதிரியான வழக்குகளை சந்திக்கத்தான் வேண்டியிருக்கும். தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ். அதுல பிரைம் ஆஃபீஸ் இல்லாம அந்த வழக்குகள் வராது நம்ம புரிஞ்சுக்கிறோம். பிரைம் ஆஃபீஸ் இருக்குதா இல்லையாங்கிற நீதிமன்ற தீர்ப்புகள் மூலமா தெரிய வரும்.